கொண்ட பெரியவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இன்னும் சில அன்பர்கள் மேலே விரைந்து வருவதற்கு முன்பாக உங்களோடு சில வரிகள். இந்த 4ஆம் அமர்வினுடைய சிறந்த சிந்தனையாளராக ஆனந்தமாய் வாழ. Happiness is not a great thing, it is million of small things. சந்தோஷம் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்ல, பல சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒன்று என்கின்ற வகையில் ஒரு அற்புதமான நிறைவு கருத்துரையை ஆற்றுவதற்காக திருவாரூரில் இருந்து இரா சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், 1980 ஆண்டுகளில் வணக்கத்திற்குரிய டாக்டர் இரா செல்வ கணபதி அவர்கள் நடுவராகவும் புலவர் ரே சண்முக வடிவேல் அவர்கள் ஒரு அணியிலே வழக்கு தொடுக்கவும் நாகூர் சீனி சண்முகம் ஐயா அவர்கள் வழக்கை மறுக்கவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த பேச்சாளர்கள். மயிலாடுதுறையில் அவர்கள் பேசாத வார்டே இல்லை என்கின்ற அளவிற்கு 36 வார்டுகளிலும் பட்டிமன்றங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் ஏறியவர்கள். இவரை அறிமுகப்படுத்துகிற பொழுது வணக்கத்திற்குரிய டாக்டர் இரா செல்வ கணபதி அவர்கள் சொல்லுவார்கள், இவருடைய சொற்கள் கூர்மையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவருக்கு வடிவேல் என்று பெயர் வைத்தார்கள், சண்முக வடிவேல் என்று அழகாக சொல்லுவார்கள். நான் முன்பே சொன்னது போல சுகிசிவம் அவர்கள் சொன்னார்கள் என்ற புத்தகத்தில் பல மேற்கோள்களை இவர்களுடைய பேச்சிலிருந்து எடுத்துக்காட்டி நெகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் என்ன சிறப்பு அம்சம் என்று சொன்னால், சில பேர் புத்தகங்களை நேசிப்பார்கள், சில பேர் புத்தகங்களை வாசிப்பார்கள், சில பேர்தான் புத்தகங்களை சுவாசிப்பார்கள். இன்றைய நிறைவு சிந்தனையாளர் ரே சண்முக வடிவேல் அவர்கள் புத்தகங்களை நேசித்தவர், வாசித்தவர், சுவாசித்தவர். அப்படிப்பட்ட ஒரு புத்தக செம்மலாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கிறார்கள். எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சான்றோர்கள் என்று தமக்கு தமிழ் போதித்த ஆசிரியர்களை நன்றி உணர்வோடு தமிழ் சான்றோர்கள் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், 3 வயதில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை உமையம்மை கொடுத்தார், அவர் தேவாரம் பாடினார், தெய்வத்தமிழை வழங்கினார். சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு யார் தமிழ் பாலை கொடுத்தார், இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் சிறந்த பேச்சாளராக விளங்குகிறாரே என்று ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி இன்று நடமாடும் நகைச்சுவை களஞ்சியமாக சிந்தனை செம்மலாக வருகிறார். அவரே குறிப்பிடுகிறார், எனக்கு தமிழ் உணர்வினை, தமிழ் பாலினை ஊட்டி எனக்கு வளர்த்தவர் கோவை இளஞ்சேரனார் என்று தன்னுடைய ஆசிரியரை நன்றி உணர்வோடு குறிப்பிடுகிறார். கோவை இளஞ்சேரனார் அவரிடத்திலே தமிழ் பயின்று தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தவர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக மாறி தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகமான இவர்கள் சிறு வயதிலேயே பேரறிஞர் அண்ணா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கிருபானந்த வாரியார், எண்ணற்றவர்களினுடைய பேச்சுகளை எல்லாம் ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு சென்று அவற்றை திறனாய்வு செய்து நண்பர்கள் குழுவோடு இவர்கள் மதிப்பீடு செய்து கலந்துரையாடிதான் இவர் ஒரு தமிழ் ஆர்வலராக, தமிழ் பேச்சாளராக, தமிழ் சான்றோராக தன்னை வளர்த்துக் கொண்டேன் என்று அவருடைய நூல்களில் அவரே பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த நிறைவுரை பேச்சாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில் சிரிப்போடும் சிந்தனையோடும் ஆனந்தமாய் வாழ அற்புதமாக கருத்துக்களை வழங்குகிறார். அவருக்கு பெஸ்ட் கல்வி நிறுவனங்களினுடைய செயலர், மயிலாடுதுறை முத்தமிழ் மன்றத்தினுடைய பொருளர், ரோட்டரி மாவட்டத்தினுடைய தலைவர், ஆருயிர் நண்பர் ரொட்டேரியன் பாலாஜி பாபு அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். ஐயா அவர்களினுடைய உரை தொடங்குகிறது. வெற்றிப்படிகள் 2012 என்ற இந்த நிகழ்ச்சியை மயிலாடுதுறை முத்தமிழ் மன்றம் மற்றும் பெஸ்ட் கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்குகிறார்கள். இதிலே கலந்து கொள்கிற பெருமக்கள் முனைவர் ஐயூப் அவர்கள்,
ஐயா திருவள்ளுவர் அவர்கள், பாலாஜி பாபு அவர்கள், திரு ராமன் அவர்கள், இதை தவிர எங்களுடைய அருமை சகோதரியார் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் அவர்கள் கல்லூரியிலே, தருமபுரம் கல்லூரியிலே நூலகராக இருந்தாலும் கூட எங்களோடெல்லாம் பட்டிமன்றங்களில் வந்து கலந்து கொண்டு மிக இனிமையாக அழகாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவர்களுடைய பேச்சு வல்லமையை நான் இப்போது பார்த்தேன். ரொம்ப அருமையாக பேச முடியும். அவர்கள் இருந்து இதையெல்லாம் என்னை இங்கு வரும்படியாக கேட்டுக்கொண்டதே அவர்தான் போன்ல கூப்பிட்டு சொன்னார்கள். ரொம்ப அருமையான மனிதர், நல்ல பழக தெரிந்த பண்பாடு. அதோட இங்க காலையில அவங்க பேசியிருக்காங்க. டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவங்க எந்த மேடைக்கு போனாலும் அந்த மேடையை ஆளக்கூடிய வல்லமை உடையவர்கள். ஆளுநர் நாங்க 2 பேரும் பிரான்ஸுக்கு போனோம். பிரான்ஸ்ல அந்த 3 நாள் அங்க ஒரு விழாவில் கலந்துக்கிட்டோம். சூப்பர் ஸ்டார் அவங்க தான். அவர் நல்லா பேசுவார், நல்ல உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய பேச்சை நான் வந்து மாலையில தான் நடக்கும், நம்ம கேட்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நான் காலையிலேயே பேசிட்டேங்கிறேன். உங்க பேச்ச கேட்கறதுக்காக தான் நான் இருக்கேன். அவங்க கார் வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பாருங்கம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சும்மா வாட்ச அவங்க காரு அது பாதி இது பாதிக்கிறீங்க. சரி சரி, அவரு நான் சப்போர்ட் இருந்தாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஒண்டியா உட்காந்துருக்கேன். இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பை உண்டாக்குவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முன்னேறணும் முன்னேறணும், மேலும் மேலும் முன்னேறணும், எப்படி எல்லாம் முன்னேறலாம் என்கிற ஆவேசத்தை மனதிலே உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இதை அமைக்கிறது. அதற்கு அவர்களுடைய அவங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க மாதிரி நம்ம வரணுங்கிற எண்ணம் உண்டாயிடும். அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். பேசுறதுங்கிறது இன்னொன்னு, அடுத்து அதுக்கு மேல அதற்கு முந்தைய அவங்களை பார்த்த உடனே இவங்கள மாதிரி நம்ம வரணுங்கிற ஐயா வந்து, ஐயா உங்க பேரு என்னங்க ஐயா? அவங்கதான் ராமன் இல்லையா? ரொம்ப அழகா சொல்ற முறை இருக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. கொண்டாந்து அவங்க எல்லாம் கொண்டாந்து நிறுத்தி எது ஃபீலிங்ஸு, எது திங்கிங், எது ஆக்ஷன் காமிச்சு என் மனசுலயே பதிஞ்சு போச்சு நீங்க சொன்னது எல்லாமே. அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு செயல்முறையில செஞ்சு காட்டுறதுனால மனசை விட்டு அது அகலாது. அது அழகா செய்யறீங்க. நீங்க இப்படிதான் செய்யணும். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தணும் மாணவர்களுக்கு. நான் வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் நடத்திருக்கேன். நான் எல்லா கிளாஸ்லயும் நடத்திருக்கேன். கீழே இருந்து பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நடத்திட்டு போகணும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகையான அனுபவம். நான் என் வாழ்க்கையில் நடந்த சில வகுப்புகளில் நடந்த சில நிகழ்ச்சிகளை மறக்கிறது இல்லை. அது மறக்க முடியாதபடி மனசுல பதிஞ்சு போச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், ஆசிரியர்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஆசிரியர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். நமக்கு ஒரு புஸ்தகத்தை நடத்தணும்னா 9 புஸ்தகத்தை படிக்கணும். ஒரே ஒரு புஸ்தகம் தான் படிக்கணும், நடத்தணும். ஆனா அதுக்கு 9 புத்தகத்தை படிக்கணும்னு படிச்சாதான் எதிர்பாராமல் வருகிற கேள்விகளையும் நாம சந்திக்க முடியும்.
சொல்றேன். சில விஷயத்துல பதில் சொல்ல முடியாத கேள்வி இருக்கு. புராணங்கள்ல என்ன பதில் சொல்ல முடியும்? நான் இலக்கியம் நடத்துறேன், இலக்கிய ஆசிரியர், நான் தமிழ் ஆசிரியர். நான் வகுப்புல ஒரு புராணம் பாடமா இருக்கு. என்ன புராணம்? தசாவதாரம்னு சொல்றோம். 10 அவதாரங்களை எடுத்தார் கடவுள்னு. அது திருவிக்க அவர் கட்டுரை எழுதுறாரு. அது 10 அவதாரம்ங்கிறது வெறும் கதை இல்ல, பரிணாம வளர்ச்சியை காட்டுதுன்னு சொல்றேன். எப்படி முதல்ல தண்ணியா இருந்தது, தண்ணியில மீன் இருந்தது, அப்புறம் தண்ணியும் தரையுமா இருந்தது, அப்ப ஆமை வருது. இது மாதிரி ஒண்ணு ஒன்னா வளர்ந்துகிட்டு வர்றத அவர் காட்டுற. அதுல ஒண்ணு வருது. என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வராக அவதாரம்னு ஒண்ணு வருது. வராகம்னா பன்றி அவதாரம். அது எப்படி அப்படின்னா, ஒரு ராட்சசன் இருக்கிறான், பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். எப்படி செஞ்சிருக்கான் பாருங்க. பூமியையே பாயா சுருட்டி கொண்டுட்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். அதை திருமால் சாமி போய் என்ன பண்ணாரு, பன்றி அவதாரம் எடுத்து காப்பாத்திட்டு வந்துட்டாருங்கிறது ஒரு அவதாரம். இதுக்கு மேல இதுல நம்ம சயின்ஸா இருந்தா சிந்தனையை செலுத்தலாம். புராணத்திலே அதுல இருக்கிறது தான் கதை. அதுக்கு மேல நம்ம போக முடியாது. ஆனா பையன் என்ன பண்றான், இது நடத்தின உடனே ஒரு கேள்வி கேட்கறான். நம்ம அவன்லாம் சிந்தனையோட இருக்கிறான். அவன் கேள்வி கேட்கறான். எப்படி கேட்கறான்? பூமியையே பாயா சுட்டுட்டாருங்கிறீங்களே சார், எங்க நின்னுகிட்டு சுட்டினாருன்னு அதுல இல்லையே. அந்த கடையில இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். எங்க நின்று சுட்டினான்னு இல்லை. அவன் என்ன கேட்கறான், இந்த பாயை சுட்டணும்னா பாய் கீழே நின்று தானே சுட்டணும். பாயிலே நின்றுட்டு பாயை சுட்ட முடியாது இல்லை. பூமி பூராவையும் சுட்டுட்டாருங்கிறீங்க, எங்க நின்றுகிட்டு சுட்டினாரு. எனக்கு இது தெரியல. மரியாதையான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரியலப்பா, தெரிஞ்சுட்டு சொல்றேங்கிறது தான் ஒரு யோக்கியமான பதில். வேற எது சொன்னாலும் அயோக்கியத்தனமான பதில் தான். நான் என்ன பண்ணேன், அது எப்படி பையன்கிட்ட போய் நம்ம வாத்தியாரா இருந்துக்கிட்டு தெரியலன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? ஏன் தெரியாம இப்ப வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏன் வாத்தியார், இதுக்கு வேற பதில் சொல்லணுமே சொல்லிவிட்டு இவனை மடக்குவோம். நம்மகிட்ட நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னேன்ல, அதான் ஒருத்தருடைய வீக்னஸை பிடிக்கிறதுங்கிறது இதுதான். நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னேன்ல. ஆமா, பண்ணிட்டு வந்தியோ? இல்ல சார், அறிவு கட்ட பேல. இப்ப நான் கொஞ்சம் மேல ஏறிடு. ஏன்னா அவனை மறக்கடிக்கணும். அவன் கேட்ட கேள்வியை மறக்கடிச்சு உட்கார அறிவு கட்ட பேல. பெஞ்சு மேல ஏறிடா, ஏடா பெஞ்சு மேல. பாட்டு மனப்பாடம் பண்ண யோக்கியதை இல்ல, கேள்வி கேட்கிறாங்க. அவன் ஏறினான். அவன் நான் சொன்னதை கேட்டான். ஆனா ஒரு வேலை செஞ்சான். ஏறும்போது பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான், நம்ம தலை விதியை பத்தியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேல ஏற வேண்டியதா இருக்கு. ஆத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேல ஏற முடியாது. இது அப்ப அவன் தெரியாதனமா இல்ல, தெரிஞ்சுட்டான். இந்த ஆளு பாட்டு மனப்பாடம் பண்ணதுக்காக ஏத்தல, இவனை கேடு கெடுறதுக்காக ஏத்துறான். சரி சொல்லிட்டு தான் ஏறுறான். இப்ப நான் அவகிட்ட ஜெயிச்சிருக்கேனா தோத்திருக்கேனா? நான் தோத்திருக்கேன். அவன் நான் சொன்னதை கேட்டு பெஞ்சு மேல ஏறினான். அதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அவன் சொன்ன செய்தி இருக்கு பாரு, ஒண்ணு தெரியா, நீ எதுக்கு ஏத்துறது எனக்கு தெரியும், போய் ஏற்று போறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்காக அவன் விட்டு கொடுத்து ஒரு மரியாதையை காப்பாற்றுறேன் போ அப்படின்ட்டு போற மாதிரி போறான் அவன் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சாதாரண பையன் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன்கிட்ட இவ்வளவு பெரிய அறிவு இருக்குதுன்னா நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி இங்க சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்குல்லங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ஆமா அம்மா அப்படிங்களா? நான் என்கிட்ட படிச்ச காலத்துல அது பொண்ணா இருந்தத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அது அம்மாங்கிறது உங்களுக்கு